Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா CSC டிஜிட்டல் சேவா போர்ட்டலை யூஸ் பண்ணி எப்படி கேஸ் சிலிண்டர் வந்து புக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. ஃபோன் கால் மூலமா புக் பண்ணலாம், நேரடியாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து புக் பண்ணலாம். பட் இருந்தாலும் CSC டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலமா எப்படி வந்து புக் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நிறைய நபர்கள் வந்து CSC ஐடி வாங்கி வச்சதுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ணாம இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு BBPS சர்வீசஸ் பண்றது மூலியமா உங்களோட ஐடியை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தக்க வச்சுக்கிற முடியும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கிளைண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஓனா நீங்க வந்து சிலிண்டர் வந்து புக் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த CSC போர்ட்டல் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கேஸ் சிலிண்டரை நீங்க வந்து புக் பண்ணிக்கிற முடியும். இது எப்படி அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோ வந்து பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியாக நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய CSC டிஜிட்டல் சேவா போர்ட்டல யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்ட் இருக்கும். இதுல மேல வந்து ஷார்ட்கட்னு கொடுத்துருப்பாங்க. அதுல அப்படியே இந்த ரைட் டு லெஃப்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து LPG பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து கிளைண்ட் வந்து இந்தியன் ஆயிலுடைய கஸ்டமரா இல்ல வந்து HPL வந்து பாரதான்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். இதை 3ல கிளைண்ட் வந்து என்னவா இருக்காங்களோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் பேஜ். இந்த இடத்துல கிளைண்டோட மொபைல் நம்பர் கொடுத்தாலும் ஓகே, இல்லை உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தாலும் ஓகே. இந்த இடத்துல கஸ்டமருடைய நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கோட் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமருடைய போன ப்ரீவியஸ் மந்த் பில்லோடைய காப்பி நீங்க கையில வாங்கி வச்சுக்கோங்க. அதுல வந்து மேல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியன் ஆயில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சி இருக்காங்க அப்படின்னா அது டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சி கோடுன்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு நம்பர் இந்த இடத்துல அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. கன்சியூமர் நம்பர் அப்படிங்கிற இடத்துல கன்சியூமர் நம்பரும் அதுல வந்து கொடுத்துருப்பாங்க. கன்சியூமர் ஐடி அப்படிலாம் கன்சியூமர் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் பார்த்து இந்த இடத்துல அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. கஸ்டமருடைய மொபைல் நம்பர் வந்து கேட்குறாங்க. இந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஃபிச் பில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸ்விட்ச் பில் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கஸ்டமருடைய மொபைல் நம்பர், கஸ்டமருடைய அவங்களுடைய நேம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். எவ்வளவு பேமெண்ட் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற பேமெண்ட் வந்து கீழே உங்களுக்கு பாட்டம்ல காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு அதாவது டொமஸ்டிக்கான அந்த கேஸ் கனெக்ஷனுக்கான பில்லை வந்து 860 ரூபாய் அப்படிங்கிறது சார்ஜ் பண்றாங்க. இதே இது நீங்க கமர்ஷியலுக்கு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து வேரியஸ் ஆகும். இப்போ இந்த பேமெண்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க CSC வாலெட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா என்டர் வாலெட் பின் அப்படிங்கிற இடத்துல உங்களோட பின் நம்பர் இந்த இடத்துல அப்படியே வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு few செகண்ட் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கான பில் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆயிரும். ஜென்ரேட் ஆன பில்லை நீங்க கஸ்டமருக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா மேல வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்ல PDF சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் PDF அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா PDF கூட நீங்க வந்து சேவ் பண்ணி உங்களுடைய சிஸ்டத்துல வந்து வச்சுக்க முடியும். இதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வந்து CSC வாலெட்ல CSC ஐடியில வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கான BBPS சர்வீசஸ் எனபிள் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் நீங்க வந்து ஐடி வாங்கினதுக்கு அப்புறம் BBPS சர்வீசஸ் வந்து எனபிள் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த சர்வீஸ் வந்து எனபிள் பண்றது, பாரத் பேமெண்ட் எனபிள் சிஸ்டத்தை நீங்க எப்படி எனபிள் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். CSC பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோல வந்து ஒரு ஐடியா வந்து கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூ VLE இருந்தீங்க அப்படின்னா அந்த BBPS சர்வீசஸ் வந்து நீங்களே வந்து என்ன பண்ணலாம்னா எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரியான சர்வீசஸ்ல உங்களால வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.